என் அண்ணன் போயிட்டான், என் அண்ணன் திருப்பி வரமாட்டான். எனக்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் எலமனம் கிராமம் குளத்துப்பட்டின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். இப்படி ஒரு கிராமம் இருக்கானே மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. என்ன ஏன் பாவம் பண்ணும்? நாங்க பரம்பரையா உங்க டிஎன்கேக்கு ஓட்டு போட்டு இந்த நாட்டை சுத்தி உங்க கையில கொடுத்து நீங்க இருக்கும் போது நாங்க பயப்படாம இருப்போம், நிம்மதியா இருப்போம், பாதுகாப்பா இருப்போம். ஒவ்வொரு குடும்பமும் நினைக்கிறனால தான் சார் நீங்க செய்யும். யாருக்காக தான் சார் அரசியல் பண்றீங்க? மக்களுக்காக இல்லையா? சாதாரண பாமர மக்களுக்காக இந்த அரசியலும் கிடையாது, சட்டமும் கிடையாது, அதிகாரியும் கிடையாது. தயவு செஞ்சு சொல்லுங்க சார். சிஎம் சார், பிப்ரவரி 12ஆம் தேதி டாஸ்மாக் ஊழியர் வந்துட்டு மனைவியின் கள்ள காதலால் திட்டமிட்ட கொலை. எல்லா நியூஸ் சேனல்லையும் பேப்பர்லயுமே கண்டிப்பா எல்லாரும் பாத்திருப்பீங்க. அப்படி இறந்து போனோட தங்கச்சி தான் நான் பேசுறேன். 25 வருஷம் என் கூடவே இருந்தவ எந்த தப்புமே பண்ணலையே சார். இன்னைக்கு கூட இல்ல. இன்னும் எத்தனை கற்பழிப்பு கொலை எல்லாத்தையும் கைக்கடி நீங்க வேடிக்கை மட்டும் பார்க்க போறீங்க? தமிழ்நாடு ரொம்ப பாதுகாப்பான இடம், தமிழ்நாடு ரொம்ப சேஃப்டியான. எங்க சார் இருக்கீங்க பாதுகாப்பு? நீ கொலை பண்ணு, கற்பழி, ரேப் பண்ணு, சின்ன குழந்தைய கொலை பண்ணு, கட்டின புருஷனை கொலை பண்ணு, என்ன வேணா பண்ணு. பணம் இருக்கா? உனக்காக தான் அரசியல், உனக்காக தான் அதிகாரி. பணம் இல்லாம பாமர மக்கள் என்னதான் சார் தோணும்? நம்பி ஓட்டு போட்டுட்டோம், நம்பிட்டோம். நம்பது தப்பு இல்ல சார், நம்பிக்கை துரோகம் பண்றதுதான் சார் தப்பு. பிப்ரவரி 12ஆம் தேதி இறந்து போறான், 15 நாள் ரிமாண்ட் பண்றாங்க. இன்னைக்கு மாசம் 12ஆம் தேதி கொலை பண்ண அவர் கண்ணு முன்னாடி இருக்கா சார். என்ன சார் பண்ண முடிஞ்சு இந்த அரசியல்னால? எங்க வீட்டுல எங்க அண்ணன் வந்து அவங்களோட மனைவி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்காக கொண்டுட்டாங்க. அவங்களும் ஸ்டேஷன் போனோம், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணோம், எஃப்ஐஆர் பண்ணாங்க. இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி அத்தனை ஆபீசர் விசாரிச்சு இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி நிரூபிச்சு கோர்ட் வரையும் கூட்டி போனா கூட இப்படின்னா 15 நாள் வெயில வெளியே வந்துடுறாங்க சார். அவ்வளவுதானே சார் அரசியல்? அவ்வளவுதானே சட்டம்? அப்ப யார வேணா கொலை பண்ணலாம், எப்படி வேணா ரேப் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். பணம் இருக்கவங்களுக்கு மட்டும் அரசியல். பணமே இல்லாத எங்க கிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் எதுக்காக சார் வந்திருக்கீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களே, உங்க ஆட்சியில தான் இப்படி ஒரு அநியாயமா கேவலமான நிலைமையில மக்கள் இருக்கும். பெண்களுக்கு தான் பாதுகாப்பு கிடையாது, பொம்பளை பிள்ளைக்கு தான் இங்க சேஃப்டி கிடையாது நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே சார். தயவு செஞ்சு அண்ணன், தம்பி, அம்மா எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அப்பா அம்மா எல்லாரையும், என் ஃபேமிலியா தமிழ்நாட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். பரம்பரையா நான் டிஎன்கே தான் ஓட்டு போட்டேன், ரெட்டலை கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன். மக்களுக்காக தான் நான், மக்களுக்காகவே தான் நான் பேசுறவங்களை நம்பாதீங்கயா. நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம், அவன் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன் முட்டாள்தனமா நினைக்கிறேன். நம்ம மைண்ட் செட்னால தான் நம்ம மாறுமையா இங்க. அண்ணா தங்கச்சியா எல்லாரையும் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ஏன் அண்ணன் நடந்த அநியாயம் குடும்பம் நாளைக்கு தமிழ்நாட்டுல இருக்க ஒரு அண்ணனுக்கும் நடந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். தப்பு பண்ண உங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். நான் மனசார சொல்றேன். எனக்கு இருக்க கடைசி நம்பிக்கைனா அது டிவிக்கே மட்டும்தான், விஜய் அண்ணா மட்டும்தான். ஜனா நீ வரணும்னா இப்படி ஒரு ஊரை இருக்கீங்க, ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னு தீர்வு பார்க்க டைம் இல்லனா அவர் இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் எலெக்ஷன் அப்ப மட்டும் தான் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் தான் வருவாரு. ஒரு தப்பு பண்ணா அது பையனோ பொண்ணோ தண்டனை கடுமையா இருக்குன்ற அளவு நம்ம நாடு மாறணும்னா நீ வரணும்னா 10 வருஷம் குடும்பம் பண்ணி 2 குழந்தை பெற்றுட்டு எவனோ ஒருத்த வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்காக 10 வருஷம் கூட இருந்த கொண்டுட்டா. அவனுக்கு வெளியே வந்து சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா உயிர் போனது என் குடும்பத்துல இல்ல. ஏன்னா எனக்கு திருப்பி கிடைக்க மாட்டான். இதுல எந்த அரசாங்கமும் எந்த கவர்மெண்ட் என்ன பதில் சொல்ல போறீங்க? என் அண்ணன் போயிட்டான், என் அண்ணன் திருப்பி வரமாட்டான். எனக்கு என் அண்ணனா நினைச்சு கேக்குறேன். விட்டுறாதீங்கண்ணா, எங்களோட கடைசி நம்பிக்கை நீங்க தான்.